நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் யூடியூப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப்பில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அதிகமாக யூடியூப் வீடியோவை பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த யூடியூப் மூலியமாக மெசேஜை அனுப்ப முடியுமா? இதுதாங்க கேள்வி. ஆமாங்க, மெசேஜ் அனுப்ப முடியும். பல வழிகளில் மெசேஜை நம்ம ஷேர் பண்ணலாம், அதாவது சென்ட் பண்ணலாம். நம்முடைய கருத்துக்களை நம்ம சென்ட் பண்ணலாம். யாருக்கு? இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். எப்படி பண்ணலாம், எந்த வழிகளில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் நான் தெரியப்படுத்த போகிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயனுள்ள வீடியோ இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒருத்தருக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூடியூபை டேரெக்டாக ஓப்பன் பண்ணணும். அதாவது உங்கள் ஃபோனில் யூடியூப் அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசருக்குள்ளே போங்க. எனக்கு பிடிச்சமானது கூகுளோட க்ரோம் ப்ரௌசர். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ணீங்க, m.youtube டைப் பண்ணி அதுக்கப்புறம் .in அப்புறம் சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. இது மொபைல் வெர்ஷனில் இருக்குது. இதை அப்படியே டெஸ்க்டாப் வெர்ஷனாக மாற்றணும். டாப் ரைட்டில் 3 டாட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வெர்ஷனாக இருக்கக்கூடியது அப்படியே டெஸ்க்டாப் வெர்ஷனுக்காக மாறிடும். இதை அப்படியே ஜூம் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சமான சேனல் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் ஒரு சேனலை டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன், சரிங்களா, பிரைன் மாஸ். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணேன். இந்த சேனலை ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹோம் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும், கம்யூனிட்டி இருக்கும், சேனல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபவுட்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் ஐ எம் நாட் அ ரோபோட்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வழியாக கூட நீங்கள் இந்த யூடியூபருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும். ஒருவேளை இந்த யூடியூபர் இந்த இடத்துல இமெயில் ஐடி லிஸ்ட் பண்ணலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க. சோஷியல் ஆப் லிங்க், இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக் கொடுத்துருப்பாங்க, ட்விட்டர் கொடுத்துருப்பாங்க. எந்த சோஷியல் மீடியாவில் அவங்க அக்கௌண்ட் வச்சுக்காங்களோ அதோட லிங்கை இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா ஃபைனலி அவர் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவருடைய சேனல் நேம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷோ மோர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பகுதி என்ன போகுதுன்னா, டிஸ்கிரிப்ஷனில் கூட அவங்களுடைய இமெயில் ஐடியை கொடுக்கலாம். யூடியூபர் இமெயில் ஐடி கொடுக்கலாம். அது வழியாக கூட நீங்கள் மெசேஜை சென்ட் பண்ண முடியும். இப்போ ஷோ மோர் அதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ நான் பேஜை ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்டில் அவரோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காரு. இந்த யூடியூபர் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காரு. சில யூடியூபர் சென்டரில் கொடுக்கலாம், எங்கே வேணாலும் கொடுக்கலாம். பட் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம். இது இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் கொடுத்துருக்காரு. ஸோ நண்பர்களே, ஃபேஸ்புக் வழியாக கூட அவருக்கு மெசேஜ் பண்ணலாம். இந்த யூடியூபருக்கு மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் வழியாக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர் வழியாக, இந்த மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும். 3 வழிகளில் நீங்கள் ஒரு யூடியூபருக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு மெசேஜ் நினைக்கிறேன். பயனுள்ள மெசேஜாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ யூடியூப்பில் ஒரு நபருக்கு எப்படி மெசேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விவரங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பலன் அடையட்டும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் இல்லை, நம்ம வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.